வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என் வீடு. கதைக்குள்ள போலாமா? கௌசல்யா, கௌசல்யா, எழுந்தியா? மணி 8 ஆகுது. ஒரு பொம்பளை பொண்ணு இந்நேரம் வரைக்குமா தூங்குறது? எல்லாம் உங்க அப்பா கொடுக்கிற இடம் என்று கத்திக்கொண்டே கிச்சனில் இருந்து வெளியில் வந்த தேவகி காப்பி எடுத்து வந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த மகாதேவனிடம் நீட்டினாள். ஏய், என்ன காலையில ஆரம்பிச்சிட்ட? இன்னைக்கு சண்டே தானே, விட குழந்தை தூங்கட்டும். என்னது, என்ன சொன்னீங்க? சண்டே தானேவா? மத்த நாள் எல்லாம் காலையில 5 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் பாக்குறாளா உங்க பொண்ணு என்று தன் கணவனை முறைத்தாள் தேவகி. ஆமா, அவ வேலை பார்க்கணும்னு ஒன்னும் தலையெழுத்து இல்ல. இதோ பாருங்க, என்னதான் சீமத்துறையோட பொண்ணா இருந்தாலும் வீட்டுல பொம்பளைங்க வேலை பார்த்துதான் ஆகணும். நாமளும் ஒன்னும் பெரிய ஜமீன்தார் இல்ல, சாதாரண நடுத்தர குடும்பம் தான், ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஆனாலும் என் பொண்ணை நான் இளவரசி மாதிரில வளர்த்திருக்கேன் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே, என்னம்மா காலங்காத்தால டார்ச்சர் பண்ணிக்கிட்டு என்று கண்களை கசக்கி கொண்டு பெட்ரூமில் இருந்து எழுந்து வந்து தன் தந்தையின் அருகில் அமர்ந்தாள் கௌசல்யா. 8 மணி ஆகுது, இது காலங்காத்தாலையாம் உங்க பொண்ணுக்கு. அப்ப விடிய காத்தால 4 மணிய என்ன சொல்லுவாளோ? இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் வச்சுக்கிட்டு இப்படி தூங்கிட்டு எங்க அண்ணி என் முகத்துலதான் காரி துப்புவாங்க. மா, என்னம்மா, அத்தா அப்படிலாம் ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அவங்களே என்ன உட்கார வச்சு எல்லாம் செஞ்சு போடுவாங்க. ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் நான் சுரேஷை கட்டிக்கவே சம்மதிச்சேன். என்னப்பா என்று தனது அப்பாவை பார்த்தாள். ஆமா, பின்ன அந்த சுரேஷ் பையனும் நம்ம கடங்கனவன், கல்யாணியும் ரொம்ப சாது. அதனாலதான் என் பொண்ணு அவ்வளோ தூரம் கட்டி கொடுக்க சம்மதிச்சேன். இல்ல என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்த என் செல்லத்தை அவ்வளோ தூரம் அனுப்புவனா என்று அவள் கலைந்திருந்த முடியை சரி செய்தார். கேகே நகர்ல இருந்து தாம்பரம் ஒரு தூரமா? அப்ப நான் கும்பகோணத்துல இருந்து வந்து இங்க உங்க கூட மல்லு கட்டுறேனே, அப்ப எங்க அப்பா என்ன நினைச்சிருப்பாரு என்ற தேவகியை பார்த்து, ஆமா, நீயும் என் பொண்ணு ஒன்னா, உங்க அப்பா உன்னை பிடிச்சி தள்ளினா போதுன்னு தள்ளி விட்டாரு. நான் அப்படியா? என்னம்மா சொல்ற என்று தன் மகளை பார்த்து சிரித்தார். ஆமாப்பா என்று தன் தந்தையின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள் கௌசி. போதும், நான் ஒன்னும் உங்க பொண்ணு போல சோம்பேறி இல்ல, பாத்துக்கங்க. என்னதான் சொந்த அத்தை வீடா இருந்தாலும் அது மாமியார் வீடு. போற இடத்துல ஒரு வேளை இல்லைனாலும் ஒரு வேளை சமைச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு ஒத்தாசையா இருந்துதான் ஆகணும். மரியாதையா வந்து சமையல கத்துக்க. ஆமா, உங்களுக்கு வேற வேலை இல்ல, முதல்ல எனக்கு காப்பி கொடுங்க என்றாள் கௌசி முகத்தை சுளித்து கொண்டு. ஏய், எழுந்து வந்து அப்படியே உக்காந்துட்டு போடி, போய் முதல்ல பல்ல தேய்ச்சிட்டு முகத்தாலம்பிட்டு வா என்று கத்தினாள் தேவகி. அடடடடடா என்று சலித்து கொண்டு உள்ளே எழுந்து சென்றாள் கௌசி. இதற்குள் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு தேவகி சென்று கதவை திறந்தாள். வாப்பா சுரேஷ், வா கண்ணு என்று தனது மருமகனை அன்போடு வரவேற்ற தேவகி, என்னங்க, நம்ம சுரேஷ் தம்பி வந்திருக்கு பாருங்க என்று மகாதேவனிடம் கூறினாள். பேப்பரை மடித்து வைத்துவிட்டு சுரேஷை பார்த்து புன்னகை செய்து வரவேற்றார் மகாதேவன். பாப்பா சுரேஷ். ஆமா, அம்மா வரலையா என்று அவர் கேட்டதும் அவர் அருகில் அமர்ந்த சுரேஷ், இல்ல மாமா, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, இந்த கல்யாண வேலையா எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க, அதுதான் என்று சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை புரிந்து கொண்ட தேவகி, கௌசி உள்ள இருக்கா, இரு வந்துடுவா, காப்பி எடுத்துக்க என்று காப்பி எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள். அட என்னத்த காப்பிலாம் போட்டுக்கிட்டு, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் என்று அவளிடம் இருந்து காப்பியை வாங்கிய சுரேஷ் கையில் இருந்த பத்திரிகையை மகாதேவனிடம் கொடுத்தான். அதை பிரித்து பார்த்த மகாதேவன், ரொம்ப நல்லா இருக்குப்பா என்றார். இது உங்களுக்கு தான் மாமா, எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிட்டேன், இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அம்மா சொன்னாங்க. பத்திரிக்கை செலவு கூட எங்களுக்கு வைக்க கூடாதுன்னு அண்ணியே எல்லாம் செய்யறாங்க. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ என்றாள் தேவகி. சுரேஷ் மட்டும் என்ன கொடுத்து வச்சவன் தான், என் பொண்ணை கட்டிக்க அவ என்ன தவம் செஞ்சானோ என்னவோ. என்னப்பா நான் சொல்றது என்று சுரேஷை பார்த்து சிரித்தார் மகாதேவன். சுரேஷ் அமைதியாக புன்னகை செய்தான். கௌசல்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முக்கியமான காரணம் எங்க அம்மா அத்தை மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக தான். அவங்க அத்தைய பொண்ணு மாதிரி வளர்த்தன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களும் அண்ணா அண்ணின்னு எங்க அப்பா அம்மா மேல உயிரா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த சொந்தம் விட்டு போக கூடாதுன்றதுக்காக கௌசிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு அம்மா ஒரே பிடியா இருந்தாங்க என்றான் சுரேஷ் தேவகியை பார்த்து.
ம் உங்க அத்தைக்கு ஐச தூக்கி தலையில வச்சிட்டீங்களா? இனி எங்க அம்மா இன்னைக்கு பூரா உங்க புராணத்தை தான் பாடிட்டு இருக்க போறாங்க என்று கூறிக்கொண்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் கௌசி. அவளை பார்த்து புன்னகை செய்த சுரேஷ், என்ன கௌசி, எப்படி இருக்க என்றான். ஆ, நான் நல்லாதான் இருக்கேன். அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அம்மா எப்படி இருக்காங்க என்றாள். ஏய், என்னடி உங்க அம்மா எங்க அம்மான்னு அத்தனை சொல்லு என்றாள் தேவகி. ஏய் தேவகி, என்ன நீ சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு? அவ ஏதோ பேச்சு வாக்குல சொல்றா, விட. அது இல்லைங்க என்று தேவகி ஏதோ கூற வாயெடுப்பதற்குள், பரவாயில்ல அத்த, அதனால என்ன, சரி நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிற வேலை இருக்கு. சண்டே ஒரு நாள் தான் லீவு. அப்பவே எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பத்திரிக்கை வச்சு ஆகணும். சரி நான் வர்றேன் அத்த. மாமா, நான் போயிட்டு வரேன். கௌசி, நான் வரேன் கௌசி என்று கிளம்பினான் சுரேஷ். தேவிக்கு அவனை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். ஏண்டி, உன்னை கட்டிக்க போறவன் வந்திருக்கான், அவனை வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பாம இப்படி உங்க அப்பா பக்கத்துல உட்காந்துட்டு காலை வர தூக்கி மேல போட்டுக்கிட்டு இருக்கிற என்று எரிந்து விழுந்தாள். அம்மா, இதோ பாரு, என்னாலெல்லாம் இப்படி அடிமை மாதிரி இருக்க முடியாது. இதெல்லாம் உன்னோட வச்சுக்க. நானும் தான் பாக்குறேன், ரொம்ப தான் ஓவரா பண்ற. இதோ பாரு, இப்படி எதுக்கு எடுத்தாலும் நொய்யின்னு சொன்ன அப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் பாரு. பேசாம எங்க அப்பா கூடவே நிம்மதியா இங்கே இருந்துடுவேன் என்று சினுங்கினாள். ஆமாண்டா செல்லம், எனக்கு கூட இவங்க அண்ணன் பையனுக்கு உன்னை கட்டி கொடுக்க பிடிக்கல. ஏதோ பையன் நல்ல வேலையில இருக்கானேன்னு நான் பாக்குறேன். அதுவும் இல்லாம உங்க அம்மா டார்ச்சர் நம்மளால தாங்க முடியல என்றார் மகாதேவன். ஆமா, உங்க பொண்ண நீங்க வளர்த்த லட்சணத்துக்கு எங்க அண்ணன் பையன் கட்டிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இதுல அவனுக்கு கட்டி கொடுக்க பிடிக்கலையா? இப்படியே பேசி பேசி அவளை நல்லா கெடுத்து வைங்க. அதுதான் அவ என்ன மதிக்கிறதே இல்ல என்று உள்ளே சென்றாள். 1 மாதம் சென்றது. சுரேஷ் கௌசல்யா திருமணம் நன்கு நடந்தேறியது. அனைவர் முகத்திலும் சந்தோஷம் இருந்தாலும் கௌசல்யாவிற்கு மட்டும் இந்த திருமணத்தில் அவ்வளவாக விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. அதற்கு முக்கிய காரணம் தன் தந்தையை விட்டு பிரிந்து செல்வது ஒரு காரணமாக இருந்தாலும் அவள் மகாதேவன் செல்லத்தால் மிகவும் சோம்பேறியாக வளர்ந்திருந்தாள். எந்த வேலைகளும் செய்ய தெரியாமலும் எதிலும் ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் இருந்தாள். தேவிக்கு அவளை கடிந்து கொண்டு வேலைகள் செய்ய சொன்னாலும் மகாதேவன் தன் மகளுக்கு பரிந்து கொண்டு பேசுவதால் அவள் யாரையும் மதிக்காமலேயே இருந்தாள். 3 நாட்கள் கழித்து தனது புகுந்த வீட்டிற்கு புறப்பட்ட பெண்ணை கண்ணீரோடு வழியனுப்பினர் மகாதேவனும் தேவகியும். இதோ பாரு கௌசி, இங்க இருந்தா மாதிரி நீ அங்க இருக்க கூடாது. இனிமேலும் உன் புருஷன் மாமியார் தான் உனக்கு எல்லாம். அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள நீதான் பொறுப்பா பாத்துக்கணும் என்று கூறிக்கொண்டிருந்த தேவகியை பார்த்து சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள் கல்யாணி. ஏன் தேவகி, அவ என்ன யார் வீட்டுக்கோவா போறா? நம்ம வீட்டுக்கு தானே வர்றா. அவளுக்கு என்னவோ அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிற. இதோ பாரு கௌசி, நீ இங்க எப்படி இருந்தியோ அதே போல அங்கேயும் ஃப்ரீயா இருக்கலாம், சரியா? அதுவும் உனக்கு அம்மா வீடுதான் என்று தன் மருமகளின் கன்னத்தை லேசாக கிள்ளினாள் கல்யாணி. இருந்தாலும் அண்ணி, அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டியது என் கடமை. இதோ பாரு தேவகி, நான் கௌசியை என் பையனுக்கு கட்டிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே உன் பொண்ணு என்றதுக்காக தான், சரியா? தங்கத்தோட வயித்துல பிறந்தது தகரமாகாது. அவ சின்ன பொண்ணு, இங்க விளையாட்டுத்தனமா இருக்கா. அதுவும் அண்ணன் செல்லம் வேற. அங்க வந்தா எல்லாம் சரியாகிடும். அவ குடும்பம்னா ஆனா பொறுப்பு தானா வந்துடும். தேவகி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி, அண்ணன் எங்க என்று சுற்றி பார்த்தாள் கல்யாணி. தெரியலையே, எங்க என்று தேடிக்கொண்டு வெளியே சென்றாள் தேவகி. இதற்குள் மாடியில் இருந்து முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு மகாதேவன் வந்து கொண்டிருந்தார். என்னங்க, இன்னைக்கு நம்ம பொண்ணு என்று தேவகி கூறுவதற்குள், அந்த வார்த்தைய சொல்லாத தேவகி, அதை கேட்க கூட என் மனசுல தெம்பு இல்ல என்று தன் மகளை பார்த்து கதறி அழுதார் மகாதேவன். பிறகு ஒரு வழியாக அப்பாவையும் மகளையும் சமாதானப்படுத்தி கௌசி அழைத்து கொண்டு புறப்பட்டனர் கல்யாணியும் சுரேஷும். 1 வாரம் சென்றது. கௌசல்யாவை சுரேஷும் கல்யாணியும் மிகவும் அன்பாக பார்த்து கொண்டனர். கல்யாணி அவளுக்கு பிடித்த உணவுகளை தானே செய்து வைப்பதும் அவளை அழைத்து கொண்டு கோவிலுக்கு செல்வதும் என இருந்தாள். சுரேஷிடமும் அவளை வெளியே அழைத்து செல்லும்படி கூறிக்கொண்டிருக்க சுரேஷும் அவளை அழைத்து கொண்டு சினிமா, பார்க், பீச் என்று சென்று கொண்டிருந்தான். 1 வாரம் மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது கௌசிக்கு. அவள் இஷ்டம் போல் காலையில் லேட்டாக எழுந்து கொள்வதும், எழுந்தவுடன் தனது மாமியார் பெட்ரூமிற்கே காப்பியை கொண்டு வந்து கொடுப்பதும், அவள் எழுந்து குளித்து முடித்து அலங்காரங்கள் செய்து கொள்வதற்குள் டைனிங் டேபிள் மீது டிஃபன் தயார் செய்து வைப்பதும்,
சாப்பிட்டு விட்டு தனது தந்தையுடன் போனில் பேசுவதும், மீண்டும் செல்போனை பார்த்து கொண்டு ரூமில் சென்று படுத்துக் கொள்வதும், மதியம் வகை வகையாக மாமியார் சமைத்து வைக்க மீண்டும் சாப்பாடு தூக்கம் என இருந்தாள். இதையெல்லாம் கவனித்த கல்யாணி தனது மருமகளை காலையில் எழுந்து குளிக்கும்படியும் சிறு சிறு வேலைகள் செய்யும்படியும் அவ்வப்போது ஜாடைமாடையாக கூறி வந்தாள். ஆனால் கௌசி இதை ஒன்றும் காதில் போட்டுக் கொள்ளாமல் இருந்தது கல்யாணிக்கு சற்று வருத்தத்தை அளித்துக் கொண்டிருந்தது. இருந்தாலும் அதை அவள் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. தனது மகனும் மருமகளும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று அவளை அனைத்தும் செய்து வந்தாள். ஆனால் அங்கு தனது மகளை கட்டி கொடுத்து அனுப்பிய மகாதேவன் மிகவுமே சோர்ந்து காணப்பட்டார். தேவகி எவ்வளவு சமாதானம் கூறியும் அவர் அதை காதில் வாங்காமல் தவித்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் தனது மகள் தினமும் தன்னுடன் உற்சாகமாக பேசுவதை எண்ணி ஒரு புறம் அவர் மனது மிகவுமே மகிழ்ச்சியாக இருந்தது. அன்று காலை தன் மகளிடம் இருந்து போன் வர சந்தோஷமாக போனை எடுத்தார் மகாதேவன். அம்மாடி கௌசி, என்னடா 2 நாளா போனை காணோம்? நான் பயந்துட்டேன். எப்படிடா இருக்க? எழுந்துட்டியா? காப்பி சாப்பிட்டியா? உங்க மாமியார் உனக்கு டிஃபன் கொடுத்தாங்களா என்றார் பரபரப்பாக. எங்க அவங்க கொடுக்கறது? அப்பா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா என்று சலித்து கொண்டாள் கௌசி. என்னம்மா சொல்ற என்று அலறினார் மகாதேவன். இதை பார்த்து கொண்டிருந்த தேவகிக்கு ஒன்றும் புரியாமல் தவித்தாள். ஏம்மா, எதுக்கு அப்படி சொல்ற என்று தனது தந்தை கேட்க, என்னப்பா சொல்றது, எல்லாம் என் தலைவிதி. எங்க மாமியாரு சும்மா இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி கிணத்தடியில பாசியா இருக்கு, கழுவி தள்ளுறன்னு போய் வழுக்கி விழுந்துட்டாங்க. அது என்னவோ காலைல லேசா பிராக்சர் ஆயிடுச்சான். இடுப்புல வேற அடிபட்டிருக்கு. படுத்துக்கிட்டு கிடக்காங்க. எங்க வீட்டுக்கார் என்னவோ அவங்க அம்மாக்கு காலே உடைஞ்ச மாதிரி ரொம்பவே துடிக்கிறாரு. காலையில இருந்து என்ன காப்பி போடு, சாப்பாடு செய்யணும் சொல்றாருப்பா. 2 நாளா நான் தான் சாப்பாடு செஞ்சேன். அதுவே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. இதுல இது வேற. அடடா, அப்புறம் என்னாச்சு? இன்னைக்கும் நீதான் சமைச்சியாடா கண்ணு என்று பதறினார் மகாதேவன். அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவரே ஏதோ செஞ்சாரு. மதியத்துக்காவது சமைச்சு வேணும் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் பேசாம ஆர்டர் போட்டு வாங்கிட போறேன். என்னாலெல்லாம் முடியாது என்றாள் கௌசி சலித்து கொண்டு. அதுதாமா சரி, பேசாம ஆர்டர் போட்டு வாங்கிடு. என்ன ஒரு 2 நாள் போனவங்க மாமியாருக்கு சரியாகிடும். அது வரைக்கும் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க. என்ன இப்ப என்றார். அவரிடம் இருந்து போனை வாங்கிய தேவகி, என்ன கௌசி, அன்னைக்கு என்னாச்சு என்று பதறினாள். ஆமா, உங்க அன்னைக்கு ஒன்னும் இல்ல, சாதாரண பிராக்சர் தான். நீங்க ஒன்னும் பதறாதீங்க என்று அலட்சியமாகவே கூறினாள் கௌசி. சரி, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தியா? பாவண்டி அவங்கள பத்திரமா பாத்துக்க. உங்க அப்பாக்கு அல்சரு, அவருக்கு காரம் இல்லாம பார்த்து பக்குவமா சமைச்சு கொடுக்கணும். ஹோட்டல்ல சாப்பிட்டா ஒத்துக்காது. நான் சமைச்சு கொடுக்கலன்னா அவரு சாப்பிடாம இருப்பாரு. அப்புறம் வயிற்று வலி வந்துடும். அதுக்குதான் பாக்குறேன். இல்லனா நானே ஓடி வந்துடுவேன். பாவம் சுரேஷ் என்ன பண்ணுவான்? அவன் வேலைக்கும் போய்கிட்டு இங்கேயும் அலைய முடியாது. அதனால நீ உங்க மாமியார பத்திரமா பாத்துக்க. அவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய விடாதடி. நல்லா வேலைக்கு மருந்த குடு, நல்லா சமைச்சு வெயி என்றாள். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விட்டா நீ நாள் பூரா பேசுவமா. போனை வெயி என்று சலித்து கொண்டு போனை வைத்தாள் கௌசி. வீட்டு வேலைகளில் பழக்கமில்லாத கௌசிக்கு தனது மாமியாருக்கு அடிபட்டதிலிருந்து அனைத்து வேலைகளும் தான் செய்ய வேண்டும் என்று ஆனதும் மனதிற்குள் எரிச்சல் குமுறியது. கல்யாணியின் மீது அவளுக்கு கோபம் பொங்கி வந்தது. சுரேஷையும் மிகவுமே கடிந்து கொண்டிருந்தாள். இதற்குள் உள்ளிருந்து கல்யாணி குரல் கேட்டது. அம்மாடி கௌசி, கௌசி என்று முனறிக்கொண்டே தனது மருமகளை அழைத்தாள் கல்யாணி. இது ஒரு ரோதனை என்று தலையில் அடித்து கொண்டு உள்ளே சென்ற கௌசி பெட்டில் இருந்து எழுந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்த தனது மாமியாரின் அருகில் சென்று நின்றாள். என்ன அத்தை, சும்மா எதுக்கு எழுந்து எழுந்து உட்காந்துக்கிறீங்க? டாக்டர் தான் ரொம்ப ஸ்டெயின் எடுக்க கூடாதுன்னு சொன்னார் இல்ல? இடுப்புல வேற அடிபட்டிருக்கு. அப்புறம் சுத்தமா படுத்துட்டு போறீங்க என்றாள். அவளை அதிர்ச்சியாக பார்த்த கல்யாணி, என்ன கௌசி, கோவமா இருக்கியா? சுரேஷ் ஏதாவது சொல்லிட்டானா? உங்களுக்குள்ள பிரச்சனையாம்மா? எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. பாவம், ஆம்பளைங்க வெளியில போறவங்க, அவங்களுக்கு பல பிரச்சனைங்க இருக்கும். நாம கொஞ்சம் அனுசரணையா போயிட்டா எல்லாம் சரியாகிடும் கண்ணு என்றாள். ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்பதான் அது செய் இது செய்யு ஆர்டர் போட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் என்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கல. நீங்களா ஏதாவது சொல்லி அதுவும் செய்ய வச்சிருங்க. என்ன பண்றது,
அப்பவே சொன்னேன், கல்யாணம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு. சொன்னா கேட்டாங்களா? என்னை இங்க தள்ளிட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க. என் தலை விதி. எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும், அவங்களாலதான் எல்லாம் என்று சலித்து கொண்டு உள்ளே சென்று படுத்துக் கொண்டாள். 1 மணி வரை நன்கு தூங்கியவள் பசி வயிற்றை கிள்ள டக்கென எழுந்து அமர்ந்தாள். அடடா, மணி 1 ஆயிடுச்சே, இந்நேரம் ஆர்டர் போட்டு சாப்பாடு எப்ப வர்றது என்று கடகடவென செல்போனை எடுத்து சாப்பாட்டிற்கு ஆர்டர் போட்டாள். எனக்கு மஷ்ரூம் பிரியாணி போட்டுக்கிட்டேன். அத்தைக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கும் அதே போட்டுடலாம், வேற என்ன போடுறது, இதை வேற அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா என்று 2 மஷ்ரூம் பிரியாணிக்கு ஆர்டர் போட்டவள் சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். உள்ளே அமைதியாக படுத்து கொண்டிருந்த கல்யாணிக்கு பசி வயிற்றை கிள்ளியது. தன் மருமகளிடம் கேட்கும் பயந்து கொண்டு மௌனமாகவே இருந்து விட்டாள் கல்யாணி. 1/2 மணி நேரம் கழித்து தட்டில் மஷ்ரூம் பிரியாணியை எடுத்து வந்து கொடுத்த கௌசியை பார்த்த கல்யாணி, என்னம்மா இது என்றாள் மெதுவாக. மஷ்ரூம் பிரியாணி, அதுதான் ஆர்டர் போட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன், இது உங்களுக்கு என்று பெட்டின் மீது வைத்தாள். எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா, இந்த மசாலா வாசனை எனக்கு கொமட்டும், நான் வாந்தி எடுத்துடுவேன். அடடா, இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல, அது இருக்கட்டும், சாப்பிட்டு முடிச்சிட்டு எனக்கு ஒரு அரை அழகு மட்டும் அரிசி போட்டு குக்கர்ல வச்சிடுமா, மோர் ஊத்தி ஊறுகாவை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுடுறேன் என்றாள் கல்யாணி பரிதாபமாக. ஆமா, இவ்வளவு காசு போட்டு வாங்கி அதை குப்பையில போட சொல்றீங்களா? உங்களுக்கு இது பிடிக்காமலாம் இல்ல, சும்மாவே என்ன வேலை வாங்கணும் அதுதானே? நானும் தான் பாக்குறேன், உங்களுக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன வேலை வாங்கணும், அது அதிகாரமா சொன்னா பிரச்சனை ஆகிட போகுதுன்னு இப்படி அடிபட்ட மாதிரி நடிக்கிறீங்க. நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அதுதானே? நீங்களும் ஜாடமடியே என்ன வேலை சொல்லி பாத்தீங்க, இப்ப கீழே விழுந்தது ஒரு சாக்கா போகவே சுத்தமா படுத்துக்கிட்டு சாதம் செய்யி குக்கரை வைன்னு என்ன படாத படுபடுத்துறீங்க. ஏன் உங்க தொண்டையில இந்த சாப்பாடு இறங்காதா என்று முறைத்தாள். அம்மாடி, என்னம்மா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நீ எனக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல விடு, எனக்கு பசியே இல்ல என்று கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. மாலை வீட்டிற்கு வந்த சுரேஷ் வீடு இருட்டாக இருப்பதை பார்த்து பதறிக்கொண்டு உள்ளே வந்தான். சோஃபாவில் அமைதியாக அமர்ந்த கௌசியை பார்த்து, என்ன கௌசி, லைட்டு கூட போடாம இப்படி இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஆமா, அம்மாக்கு எப்படி இருக்கு, மருந்து கொடுத்தியா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா என்று உள்ளே எட்டி பார்த்தான். கட்டிலில் கல்யாணி அமைதியாக தூங்கி கொண்டிருந்தாள். என்ன, அம்மா தூங்குறாங்களா என்று மீண்டும் கௌசியிடம் கேட்க, எனக்கு என்ன தெரியும், நான் எது பண்ணாலும் உங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதுதான் நான் அங்க போகவே இல்லை என்று கத்தினாள். ஏய், என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்துற? காலையில கூட நல்லா தானே இருந்தாங்க, நான் டிஃபன் கொடுத்துட்டு தானே போனேன், அப்புறம் என்ன ஆச்சு? ஆமா, மத்தியானம் உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு மஷ்ரூம் பிரியாணி வாங்கினேன், அதை சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பாடே வேண்டான்னு அடமா தூங்குறாங்க. வாங்கின சாப்பாட கீழே கொட்ட முடியும், ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா என்ன என்றாள். ஏய், எங்க அம்மாக்கு அதெல்லாம் பிடிக்காது, வாமிட் பண்ணிடுவாங்க. ஆமா, ஊர்ல இல்லாத அதிசி அம்மா தான் உங்க அம்மா. இத பாருங்க, இந்த மாதிரி நச்சரிப்புலாம் எனக்கு பிடிக்காது, சொல்லிட்டேன். சரி, நீ வீட்ல ஏன் சமைக்கல என்றான் சுரேஷ் சந்தேகமாக. அதுதான் சொன்னேனே, எனக்கு டயர்டா இருக்குன்னு. என்ன பண்ண உனக்கு டயர்டு? காலையில டிஃபன் நான் தான் செஞ்சுட்டு போனேன், துணிங்களை கூட மிஷின்ல நான் தான் போட்டேன். போட்டா போதுமா? அதை யாரு காய போட்டது? நான் தானே. சரி, அதை எடுத்துக்கிட்டு வந்தியா? மறந்துட்டேன், இப்ப என்ன, நீங்க தான் வந்துட்டீங்களே, போய் எடுத்துக்கிட்டு தான் வாங்க. அப்படியே நைட்டு டிஃபனும் நானே செஞ்சிடவா என்றான் சுரேஷ் கோபமாக. செஞ்சா என்ன தப்பு? ஏன் பொம்பளைங்க தான் சமைக்கணும்னு என்ன எழுதிய வச்சிருக்கு என்றாள் கௌசி திமிராக. நான் அப்படி சொல்லவே இல்ல, பொம்பளைங்களுக்கு உதவியா ஆம்பளைங்க எல்லா வேலையும் செய்யணும், அதுல தப்பில்ல. ஆனா அது ஒழுங்கா வீட்டுல எல்லா வேலையும் பாக்குற பொம்பளைங்களுக்கு, உன்னை போல சோம்பேறிங்களுக்கு இல்ல. ஆமா, நான் சோம்பேறி தான், தெரிஞ்சுதானே கட்டிக்கிட்டீங்க, அப்புறம் என்ன? எங்க வீட்டுல நான் ராணி மாதிரி இருந்தேன், எங்க அப்பா என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாரு. இப்படிலாம் என்கிட்ட எங்க அம்மா பேசினாலே எங்க அம்மாவை அடிக்க போவாரு. ஆனா நீங்க என்ன நிக்க வச்சு ரொம்ப தான் கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. எனக்கு என்ன விதி இல்லாமல் எங்க இருக்கேன்? இப்ப போனாலும் எங்க அப்பா என்ன தாங்குவாரு. நீங்க இப்படி என்ன கொடுமைப்படுத்துறது எங்க அப்பா பார்த்தா உங்களை
என்ன என்ன பண்ணுவாரு? இதோ பாரு, இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது, மரியாதையா உங்க அப்பா கிட்டயே போயிடு என்றான் சுரேஷ் கோபமாக. டேய் சுரேஷ், என்னடா அங்க பிரச்சனை என்று கல்யாணி பதறிக்கொண்டு கேட்க, அம்மா நீங்க பேசாம இருங்க, உங்களாலதான் இவளை நான் கட்டிக்கிட்டு அவசப்படுறேன். காலையில எழுந்துக்கிறது இல்ல, வெளியில போறவனுக்கு அக்கறையா சாப்பாடு வைக்கிறது இல்ல, சாயங்காலம் வந்தா ஒண்ணு செல்ல பாக்குறது இல்ல படுத்து தூங்குறது. பெரிய மகாராணி. போனா போகுது, எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது, அத்தையும் சங்கடப்படக்கூடாதுன்னு பார்த்தா நீ ரொம்பதான் ஓவரா பண்ற. பெரிய இவளா நீ என்றான் சுரேஷ் வெறுப்பாக. ஆமா, நான் இவதான். என்ன பெருசா பேசுறீங்க? நீங்க இல்லனா நான் இருக்க முடியாதா? எங்க அப்பா என்ன தாங்குவாரு. இப்பவே நான் இல்லாம எங்க அப்பா அங்க துடிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேணா நான் அலட்சியமா இருக்கலாம், ஆனா எங்க அப்பாக்கு நான் பொக்கிஷம். இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை வாழறதை விட நான் எங்க அப்பா கிட்டயே போறேன் என்று புறப்பட்டாள். அவள் சென்றதும் தன் மகனை பார்த்து கண்ணீர் வடித்த கல்யாணி, எந்த பிரச்சனைக்காக பயந்து பயந்து நான் இத்தனை நாள்ல பல்ல கடிச்சிட்டு இருந்தனோ அது இப்ப நடந்துருச்சு. டேய், அவங்க அப்பா வளர்ப்புல ரொம்ப செல்லமா வளர்ந்தவடா, அதனாலதான் நான் அவளை பக்குவமா திருத்தலான்னு இருந்தேன். ஆனா நீ எப்படி அவசரப்பட்டுட்டியேடா. உங்க அத்தை பாவம், இதனால என்ன சங்கடப்பட போறாளோ. அம்மா, அதுக்காக இப்படி திமிரு பிடிச்சவளை நாம அனுசரிச்சு போனோன்னு ஒன்னும் இல்ல. அவளே பட்டு திருந்தி வருவா. நீங்க பேசாம இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு செய்யறேன் என்று எழுந்து உள்ளே சென்றான். தனது தாய் வீட்டிற்கு சென்ற மகளை அனுசரித்து அவளை இங்கே இருக்கும்படி கூறிய மகாதேவன் சுரேஷின் மீது மிகவும் கோபமாக இருந்தார். ஆனால் தேவகிக்கு இது ஒன்றும் பிடிக்காமல் இருந்தது. அவள் மிகவும் வேதனை அடைந்தாள். தனது மகளுக்கு மிகவும் நயமாக புத்தி சொல்லியும் அவள் திருந்துவதாக இல்லை. கணவரும் பிடிவாதமாக தனது மகளை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதும், அவளை புத்தி சொல்லி மாமியார் வீட்டுக்கு அனுப்பாமல் தன்னுடனேயே வைத்துக் கொள்வதும் அவளுக்கு மிகவும் மனச்சொருவை ஏற்படுத்தியது. தான் அறிவுரை கூற வந்தால் தன்னை அடிக்க வரும் கணவரை நினைத்து அவள் பெரிதுமே வேதனை அடைந்தாள். அன்று காலை வழக்கம் போல் வாக்கிங் போய்விட்டு வந்த மகாதேவன் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தேவகியை காப்பி எடுத்து வர கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரே குரலுக்கு ஓடி வரும் தன் மனைவி தான் இத்தனை முறை அழைத்தும் வராததை பார்த்து உள்ளே சென்றவர் அங்கு தேவகியை காணாமல் பதறினார். வீடு முழுக்க தேடியும் அவளை எங்கும் காணவில்லை. அவருக்கு கோபம் ஒரு புறமும் பயம் ஒரு புறமும் பற்றி கொண்டது. அப்பொழுதுதான் எழுந்து வந்த கௌசி தனது தாய் காணவில்லை என்று தெரிந்து சற்று அதிர்ந்தாலும் பிறகு தனது தந்தைக்கு சமாதானம் சொல்லி கொண்டிருந்தாள். அப்பா, அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. 2 நாளா அவங்க பேச்ச நம்ம கேட்காம இருந்த கோவத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. ஒருவேளை கும்பகோணம் போயிருந்தாலும் போயிருக்கலாம். அவங்களே வந்துடுவாங்க. எதுக்கும் போனை போட்டு பாத்தீங்களா என்றாள். போட்டம்மா, ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆனா அவ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. இத்தனை வருஷம் ஆகுதே, இது வரைக்கும் அவ நான் இல்லாம அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போனதில்ல. அதுதான் பயமா இருக்கு. நானும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் போனை போட்டு பார்த்துட்டேன். அம்மாவை காணோன்னு அவங்க கிட்ட எல்லாம் சொன்னீங்களா என்று பதறினாள் கௌசி. அதெல்லாம் சொல்லல, சும்மா அவங்கள விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிச்சேன். அப்பா கவலைப்படாதீங்க, அவங்க எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பாங்க, சாயங்காலம் வந்துடுவாங்க. ஏமா, எதுக்கும் சுரேஷுக்கு ஒரு வாட்டி போனை போட்டு பார்க்கலாமா என்றார் மகாதேவன் பதட்டமாக. தனது தந்தை ஆச்சரியமாக பார்த்த கௌசி, இல்லப்பா, அம்மா அங்கெல்லாம் போக மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் போனை போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா. அப்பா பேசாம இருங்க, அவங்க ஏற்கனவே என்ன கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல அம்மாவை காணோன்னு கண்டிப்பா என்னாலதான் அவங்க வீட்டை விட்டு போயிருப்பாங்கன்னு கதையை கட்டி விட்டுருவாங்க. இன்னும் தான் அவங்களுக்கு திமிரு அதிகமாகிடும் என்றாள். மகாதேவன் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தார். அன்று முழுவதும் எங்கெங்கோ அலைந்து விட்டு வந்த மகாதேவன் அழைத்து களைத்து வந்து வாசலில் அமர்ந்தார். அப்பா, என்னப்பா இங்கே உட்காந்துட்டீங்க? அம்மா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்றாள் கௌசி பதறிக்கொண்டு. தெரியலம்மா, மணி 7 ஆகுது, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அப்பா பயப்படாதீங்க, அம்மா கோவிலுக்கு தான் எங்கேயாவது போயிருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு மாங்காடு கோவில்னா பிடிக்கும் இல்ல, ஒருவேளை அங்க போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க பாருங்க என்றாள். அவள் அப்படி கூறியதும் மகாதேவனுக்கும் அப்படிதான் இருக்கும் என்று பட்டது. உடனே அவர் மனதில் ஒரு தைரியம் வர தன் மனைவி மீது கோபம் எழுந்தது.
எனக்கு வயிறு வேற வலியா இருக்கு. அல்சரை வச்சுக்கிட்டு நான் சாப்பிடாம அவசப்படுறேன். ஆனா அவ என்ன திமிர் இருந்தா இப்படி என்னை விட்டுட்டு போயிருப்பா. வரட்டும் என்று பல்லை கடித்து கொண்டார். சரிப்பா, சாப்பிடுங்க, வாங்க என்ற தன் மகளை பார்த்த மகாதேவன், நீ ஓட்டல்ல வாங்கியிருப்ப, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா. கொஞ்சம் மோர் இருந்தா கொடு, நான் சாப்பிட்டு இப்படியே சோஃபால படுத்துக்கிறேன் என்றார் தளர்வாக. சரிப்பா என்று அமைதியாக எழுந்து உள்ளே சென்ற கௌசி மோர் எடுத்து வந்து கொடுத்தாள். மோரை குடித்த மகாதேவன் அன்று முழுவதும் அலைந்த களைப்பில் அப்படியே சோஃபாவில் சாய்ந்தார். கௌசியும் சென்று படுத்து விட்டாள். காலை விடிந்ததும் பரபரப்பாக எழுந்த மகாதேவன் தனது மனைவி வந்திருப்பாள் என்ற நம்பிக்கையோடு வீடு முழுக்க தேடினார். ஆனாலும் அவளை காணாமல் அவருக்கு மீண்டும் பதட்டம் ஒட்டிக்கொள்ள செய்வது அறியாது அமைதியாக அமர்ந்தார். 2 நாட்கள் சென்றது. மகாதேவன் மிகவும் களைத்து போனார். கௌசி அவருக்காக சாப்பாடு செய்து கொடுத்தாலும் அவர் சரியாக சாப்பிடாமல் தேவகி நினைவாகவே இருந்தார். அவர் படும் வேதனையை பார்த்து கௌசிக்கு மனது குழம்பியது. ஒரு புறம் தனது தாயை காணாமல் அவள் வேதனை அடைய, இவ்வாறு எல்லாம் ஏன் நடக்கிறது என்று புரியாமல் குழம்பிக் கொண்டே தனது தந்தைக்காக டிஃபன் தயார் செய்ய கிச்சனுக்கு சென்றவள் இட்லியை ஊற்றி சட்னி அரைத்து எடுத்து வந்து அவரை சமாதானம் செய்து சாப்பிட வைத்தாள். இட்லி எடுத்து சட்னியில் தொட்டுக்கொண்டு ஒரு வாய் எடுத்து வைத்தவர் கோபத்தில் முகம் சிவந்தார். ஆ, காரமா இருக்கு. என்னம்மா இது? சாதாரண ஒரு சட்னி கூட செய்ய தெரியாம இருக்க. எனக்கு ஏற்கனவே அல்சர், இதுல இந்த கன்றாவிய சாப்பிட்டா அவ்வளவுதான். வா, எடுத்துட்டு போய் குப்பையில கொட்டு. இதுக்குதான் உங்க அம்மா இருந்தா என்னை இப்படி பட்னி போட விட்டுருக்க மாட்டா. அவ அப்பவே சொன்னா, நான் தான் கேட்கல. உன் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடின. உன்னாலதான் அவ வீட்டை விட்டு போயிட்டா. இன்னும் என்ன நிக்கிற? நீ உன் வீட்டுல ஒழுங்கா இருந்திருந்தா என் தேவைக்கு எங்கேயும் போயிருக்க மாட்டா என்று எரிந்து விழுந்த தனது தந்தையை பார்த்து அதிர்ந்த கௌசி அழுது கொண்டே பெட்ரூம் சென்று கட்டிலில் படுத்தவள் அன்றுதான் முதலாக தான் செய்வது தவறா என்பதை யோசிக்க ஆரம்பித்தாள். நீதான் உலகம், நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு அழுத அப்பாவா இப்படி என்ன பேசுறாரு? என்னதான் நம்ம எதிர்க்க அம்மாவை திட்டினாலும் அம்மாவை காணோம்னு சொன்னதும் அவர் எப்படி ஆயிட்டாரு? இதுதான் உண்மையான பாசமா? அப்ப நம்ம மேல இருந்தது அதுவும் பாசம்தான். அது எல்லா தகப்பனும் குழந்தைகிட்ட வைக்கிற பாசம். அது ரத்த சம்பந்தப்பட்டது. ஆனா அம்மா மேல வச்சிட்டு இருக்கிற இந்த அன்பு இந்த ரத்த பாசத்தையும் மீறி இருக்கே. இத சம்பாதிக்க அம்மா எத்தனை வருஷம் பாடுபட்டிருப்பாங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க இல்லாம ஒரு நிமிஷம் அவரால் நிம்மதியே இருக்க முடியலன்னா அவங்க அதுக்கு எப்படிலாம் அவருக்காக பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அவங்க வீட்டு ஆளுங்களை எப்படிலாம் அனுசரிச்சிருப்பாங்க. இதனால தானே அவருக்கு அம்மா மேல இப்படி ஒரு அன்பு வந்திருக்கு. ஆனா நான் இதெல்லாம் எதுவுமே செய்யலையே. இருந்தாலும் எங்க மாமியாரும் புருஷனும் என்னை எதுவுமே சொல்லாம தானே இருந்தாங்க. அன்னைக்கு அவர் என்ன கேட்டாரு? வீட்டுல சமைச்சு கொடுக்க கூடாதான்னு தானே கேட்டாரு. இன்னைக்கு அப்பாக்காக நான் சமைச்சேனே, அது போல அன்னைக்கு நான் ஏன் அத்தைக்காக செய்யல? அப்பாவாவது நல்லா இல்லைன்னு என்ன திட்டுறாரு. ஆனா எங்க மாமியாரு என்ன அது கூட கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த 2 நாளும் நான் பண்ணத நல்லா தானே சாப்பிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அப்பாவோட பாசம் கௌரவம். அதுக்கப்புறம் அவன் புருஷனோட பாசம் தான் கௌரவத்தை கொடுக்கும், மரியாதைய கொடுக்கும். எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தா தானே அதுக்கு மதிப்பு. சரி, இதுக்கு மேல அவர்கிட்ட பேசாம இருக்க கூடாது. இனி அதுதான் என் வீடு. அங்க போய் அவர்கிட்ட நடந்தது சொல்லி மன்னிப்பு கேக்குறேன். அவரோட சேர்ந்துதான் அம்மாவை தேடணும். அவரு கூட இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். அத்தையும் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க என்று கடகடவென வெளியே வந்தாள். அவள் வருவதை பார்த்த மகாதேவன் தன் மகளை கடிந்து கொண்டதை எண்ணி வருத்தம் அடைந்தவராய் அவளிடம் ஏதோ கூற வாயெடுத்தார். அப்பா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம அம்மாவை தனியா இனி தேட முடியாது. எங்க வீட்டுக்கு போலாம். அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். அவர் கண்டிப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிடுவாரு. வாங்கப்பா என்றாள். ஆமாமா, நீ சொல்றதுதான் சரி, வா போலாம் என்றார் மகாதேவன். இருவரும் சுரேஷ் வீட்டிற்கு செல்ல அவர்களை பார்த்த சுரேஷ் வெளியே ஓடி வந்து அவர்களை அழைத்து சென்றான். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, நான் திருந்திட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க? இன்னும் நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்களா என்று கண்கள் கலங்கினாள் கௌசி. என்ன கௌசி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ள வா முதல்ல. அம்மாக்கு இப்ப பரவாயில்ல, அவங்க இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே மெதுவாக நடந்து கல்யாணி வெளியே வந்தாள். அம்மாடி, கௌசி, எப்படிடா இருக்க? வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க என்றாள் மகாதேவனை பார்த்து. அம்மாடி, கல்யாணி, மாப்பிள்ள, எங்களை மன்னிச்சிடுங்க. நான் ரொம்பவே ஆணவத்தில் ஆடிட்டேன். அதனால தான் ஆண்டவன் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு. என் தேவிக்கு தேவிக்கு என்று சுரேஷின் மீது சாய்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தார் மகாதேவன். அதை பார்த்து கௌசியும் தனது மாமியார் மீது முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள். முதல்ல மோர் குடிங்க, அப்புறம் பேசிக்கலாம் என்று தேவிக்கு அனைவருக்கும் மோர் எடுத்து வந்து அந்த ட்ரேவை மகாதேவன் முன்பு நீட்டினாள். சுரேஷின் மீது சாய்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்த மகாதேவன் டக்கென நிமிர்ந்து அவளை பார்க்க தேவிக்கு சிரித்து கொண்டு எப்படி இருக்கீங்க என்றாள். கௌசி கடகடவென பாய்ந்து தனது தாயை கட்டி கொண்டு அழுதாள். ஏய், எதுக்கு இப்படி அப்பாவும் பொண்ணும் குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? எழுந்துடு என்றாள் தேவிக்கு. அம்மா அம்மா, இதோ பாரு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் புரியுது. முதல்ல கண்ணை தொட. தேவிக்கு, என்ன தேவிக்கு நீ இப்படி பண்ணிட்ட? நான் உன்னை காணாம எவ்வளவு தவிச்சிட்டேன் தெரியுமா என்றார் மகாதேவன் குழந்தையை போல். ஆமாம்மா, ஏமா அப்படி பண்ணீங்க என்ற கௌசியை பார்த்த தேவிக்கு. ஆமா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீங்க திருந்த மாதிரியே தெரியல. உங்க 2 பேரையும் திருத்த ஒரே வழி இதுதான்னு யோசிச்சேன். அதுவும் இல்லாம நீ பாட்டுக்கு அங்க கிளம்பி வந்துட்ட. என் மருமகனுக்கும் அன்னிக்கும் இங்க யாரு சமைச்சு போட்டு பாத்துக்கிறது? அதனால தான் நான் இங்க வந்தேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். இப்ப நீங்களும் திருந்துட்டீங்க, எங்க அண்ணியும் நல்லா தேறிட்டாங்க என்றாள் தேவகி சிரித்து கொண்டு. ஆமா, என் தேவகி இல்லனா நான் இவ்வளவு சீக்கிரம் குணமா இருக்க முடியாது. இனிமேலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நானே சமைக்க ஆரம்பிச்சிடுவேன் என்ற தனது மாமியாரை பார்த்து, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். இனிமே எங்க மாமியாருக்கும் புருஷனுக்கும் நான் தான் சமைச்சு போடுவேன். அம்மா, அப்பா, நீங்க எங்க வீட்ல இருந்து இன்னைக்கு சாப்பிட்டு தான் போகணும் என்றாள் கௌசி சிரித்து கொண்டு. கல்யாணி சுரேஷ் முகத்தில் ஆனந்தம் பொங்கியது. அம்மா கௌசி, நானும் உங்க அம்மாவும் வேணா இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்துட்டு போறோம். ஆனா தயவு செஞ்சு நீ சமைக்காத. காலையில நான் சாப்பிட்ட சட்னியே இன்னும் எனக்கு வயிற்றுல ஒரு வழி பண்ணிட்டு இருக்கு என்றார் மகாதேவன் சிரித்து கொண்டு. என்ன கௌசி, உங்க அப்பாவை 2 நாள்ல இப்படி அலற வச்சிட்டு இருக்கிற என்றான் சுரேஷ் சிரித்து கொண்டு. அவனை வெட்கத்துடன் பார்த்து சிரித்த கௌசி, பாருங்க தவற என்றாள் கல்யாணியிடம். ஏய், என்னடா என் மருமகளை கேலி பண்ற? இன்னும் ஒரே வாரத்துல அவ எப்படி சமைக்க போறா பாரு. கண்ணு, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் உனக்கு எல்லாம் சொல்லி தரேன் என்றாள் கல்யாணி. எங்க அத்தைன்னா அத்தை தான். அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரே வாரத்துல உங்ககிட்ட சாப்பாடு செய்ய கத்துக்கிட்டு நான் பெரிய ஷெஃப் ஆகிடுறேன் என்று அவளை கட்டி அணைத்தாள் கௌசி. எல்லாம் சரிம்மா, ஆனா அந்த சட்னியை மட்டும் செய்யாத என்றார் மகாதேவன் வயிற்றை பிடித்து கொண்டு. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் என் வீடு கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.